சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் நான் பூமி பூஜை போட்ட வீடு கட்டுறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 6ஆம் தேதி, அதாவது 6/3/2025 அன்றைக்கி வாஸ்து நாள், வியாழக்கிழமை. வாஸ்து நேரம் அப்படிங்கிறது காலையில் 10:32லேருந்து 11:08 வரைக்கும். அந்த நேரத்தில் தான் நான் ஏற்கனவே எங்கள் நிலத்தில் வீடு கட்டுறதுக்காக போர் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு பூமி பூஜை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிமேல் வீடு கட்டுறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பூஜை போட்டாச்சு. பாருங்கள், இந்த நோண்டி இருக்கிற குழியில் அவ்வளோ எறும்புக்கள் நான் வழிபாடு செஞ்ச அத்தனை தெய்வங்களும் இங்கே இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த நாளுக்காக கிட்டத்தட்ட 6 மாதமாக இன்றைக்கி நடக்கும் நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே நான் நிறைய தெய்வங்கள்கிட்ட வேண்டிட்டு பூஜை செஞ்சிட்டு இருந்தேன். இந்த எல்லாருக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது கனவு அப்படின்னே சொல்லலாம். சொந்த வீடு அது குடிச்சையாக இருந்தாலும் சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறே கிடையாது. வாடகை வீட்டில் இருக்கும்போது எத்தனையோ பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு வாடகை வீட்டில் இருக்கும்போதும் ஒவ்வொரு பிரச்சனைகள். அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் அனைவருக்கும். இந்த மாதிரி சொந்த வீடு இல்லாதவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி ஏங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லபடியாக பூஜை போட்டது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் அடுத்தடுத்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்காக இன்றைக்கி நடக்கும் நாளைக்கு நடக்கும் அப்படின்ட்டு 6 மாதமாக வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஒரு கடவுள் என் வாழ்க்கையில் கண் திறந்து பார்த்துருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். நல்லபடியாக இந்த பூஜை போட்டது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வேலைகளும் நடந்துகிட்ருக்குது. இந்த வீடியோ என்னால் அன்னைக்கு கொடுக்க முடியல. ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள் கொஞ்சம் லோனுக்காக அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருந்தோம். இந்த வீடு லோன் போட்டு தான் கட்ட போகிறேன். கொஞ்சம் பணம் கையில் இருக்குது. அதை வச்சு பேஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லோன் பணத்தில் தான் வச்சு வீடு கட்ட போகிறேன். இந்த லோன் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதமாக இந்த நேரத்தில் கிடச்சிரும், அந்த நேரத்தில் எல்லாமே கைக்கூடி வரும். இப்போ நமக்கு லோன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் ஏதாவது ஒரு பிரச்சனையால் தடைப்பட்டுட்டே இருந்தது. இந்த தடைகள் நீங்கிறதுக்காக நான் முதல்ல ஜோசியம் பார்க்க போனேன். அதாவது எங்கள் ஜாதகத்துக்கு எப்போ எங்களுக்கு சொந்த வீடு அமையும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜோசியம் பார்க்க போனேன். அப்போ தான் அந்த ஜோசிக்கார் சொன்னாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இப்போ இருக்குது. ஆனால் முதல்ல எங்கள் வீட்டுக்கார் பேரை வச்சு தான் பார்த்தோம். அவருக்கு மே மாதத்துக்கு மேலே நீங்கள் நல்லபடியாக வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் இந்த மார்ச் 6ஆம் தேதி பூமி பூஜை போடணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, சரி இந்த வீடு கட்டுற யோகத்தை இந்த தடைகள் நீங்கிறதுக்காக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த கோயில் எந்த கோயில் நான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் வீடு கட்ட முடியாமல் எத்தனை தடைகள் வரும் அப்படிங்கிறது நான் இப்போ அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். அந்த வீடியோ அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஏன் இத்தனை நாள் அதை ஷேர் பண்ணல அப்படின்னா, நான் போயிட்டு வந்தேன் ஆனால் உடனே அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு லேட் ஆச்சு அப்படின்னா அது தவறாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோ நான் இன்னும் கொடுக்கல. வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த நல்லபடியாக இந்த பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லபடியாக நான் தான் பூமி பூஜை போட பூஜை பண்ணேன். எங்கள் வீட்டுக்காரரும் நானும் சேர்ந்து முதல் கல்லை எடுத்து வச்சு நல்லபடியாக பூமி பூஜை போட்டோம். அதுக்கடுத்து என் குழந்தைங்க எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஒவ்வொரு கல்லாக எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த கல்லுக்கு பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை மேஸ்திரி மூடிட்டு பூஜையை முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எறும்புகளுக்கு உணவு வச்சேன். அங்கே ஒரு எறும்பு குழி இருந்தது. அது ஸ்வீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு
வந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.